ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கோம். ஸோ இன்னொரு ரைடுக்கு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேகமலை போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 274 கிலோமீட்டர்ஸு. நானும் அரவி ப்ரோ தான் போகிறோம். ஸோ டோட்டலாக 2 பேர் தான் இந்த ட்ரிப்லேயே இருக்க போகிறோம். எல்லா வாட்டியும் குரூப் ரைடாக போவோம். இந்த வாட்டி சோலோவாக 2 டாமினார் மட்டும் போகலான்ட்டு 2 பேர் மட்டும் கிளம்பியிருக்கோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே கதை சொல்ல போவோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சரி ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எத்தனை வாட்டி சொன்னாலும் நைட் ரைடில் ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்டுகிட்டே மெய் மறந்து ஓட்டுற நம்ம அட்மினை திருத்தவே முடியாது. விடிஞ்சதும் சினிமேட்டிக் ஷார்ட்ஸோட உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அனு, இது உங்கள் விங்ஸ் டு ஃப்ளை விளாக்ஸ். சூப்பர்ண்ணா. பெப்பர் இருக்கா? போட்டுருக்கு, போடணுமா? ஆமாம், லைட்டாக மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி தூரி விடுவேன். அந்த உரைப்புலையே தூக்கம் வரக்கூடாது. ஆனால் இது சூரியன் எங்கே நல்லா பார்க்கலாம்? மேலே டாப்புக்கு போனாவா? அங்கே செக் போஸ்ட் எதுவும் இருக்கா? செக் போஸ்ட் இல்லையா? ஆனால் போகிறது அளவுடா. மிருகனா இது வராது, அதெல்லாம் எங்கேயாவது போகலாம். இங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து தண்ணிலாம் ஓடிட்டு தெரியும். இப்போ வந்து சொர்க்கத்தை பார்க்க போகிறீங்க. இந்த டைலாக் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இது சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஸோ சன்ரைஸ் வியூவு டைம் லேப்ஸ் இங்கேருந்து தான் எடுத்தோம். வேறு லெவல் லொக்கேஷன் இது. ஸோ அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. மேலே மலையிலேருந்து சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் சன்ரைஸ் முழுசாக பார்க்க முடியல, மேகம் ரன் ஆகிட்டு இருக்கிறனால. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ. ஸோ நம்ம மேகமலைக்கு போகிற வழியில் நாங்கள் நிப்பாட்டினா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட் இது தான். ஸோ ஆக்சுவலாக இருட்டில் தான் இந்த ரோடை கிராஸ் பண்ணோம். ஸோ இங்கே நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டோம். சன் ரைஸ் ஆகிறது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. என் பின்னாடி வந்து சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு கோல்டு கலரில். ஆமாம், ஆனால் முழுசாக சன் வெளியில் வரல. என்ன ரீசன்னா க்ளவுட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஆமாம். ஸோ சுற்றி வர மலை தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓடுற ஸ்பாட்டு. ஸோ இங்கேயுமே நல்லா இருக்குது. ஃபுல்லாக விண்மில் வச்சுருக்கு. நடுவில் ஒரு பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜு பேர் பார்த்திங்கன்னா வைகை பிரிட்ஜு. ஸோ இங்கே ஓடுறது பார்த்திங்கன்னா வைகை தண்ணி தான். அந்த கோல்டு கலரில் அந்த சன் ரேஸ் வந்து தண்ணியில் ரெஃப்ளெக்ட் ஆகுறது சூப்பராக இருக்குது. வேறு லெவல். மதுரை தேனி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மினி சொர்க்கம் மேகமலை. ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போன ஸ்டோரியை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். இந்த ஸ்டோரியில் நம்மளோட ஹீரோ யுவராஜ் அண்ணா. அவரை பற்றி போக போக சொல்கிறேன். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டே கூல் ப்ரீஸில் பச்சை பசேல்னு வயக்காட்டுக்கு நடுவில் ரோடை போட்டு சுற்றி மலையை வச்சு இதுக்கு மேலே உனக்கு வேறு என்னடா வேணும்னு கேட்ட தேனிக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ரீச் ஆனோம். அன்பு, த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேர்ட் இந்த வேர்ல்டில். அது ஒரு வகையான அடிக்ஷன். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அன்பு அவ்வளோ ஈஸியாக வராது. அப்படியே வந்தாலும் அந்த அன்பு சுயநலமாக பிரதிபலன் பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் தன்னுடைய அன்பை சுயநலமே இல்லாமல் நம்ம மேலே செலுத்தி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் தான் யுவராஜ் அண்ணா, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. தேனி டு மேகமலை போகிற வழியில் கிரேப்ஸ் தோட்டம் நிறைய பார்க்கலாம். அப்படி ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தில் கிடைச்ச அன்பான ஒரு ஃபேமிலி தான் நம்ம யுவராஜ் அண்ணா. எல்லாத்தையுமே வெட்டிட்டீங்களோ? பார்க்கணுமா?
ஆமாம் எதுவும் இருக்கா? வெயிட் பார்க்கலாம். உள்ளே போகக்கூடாது, விட மாட்டாப்பா. இங்கே நின்று பார்க்கலாம் ஷாப்பில். வாங்க. இது நீங்களே காய வச்சு அந்த கிறிஸ்மஸ் ஆக்கிடுவீங்களா? என்ன தூத்துக்குடிண்ணா? திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் பக்கம் எனக்கு. எல்லா தோட்டத்துலேயுமே எடுத்துட்டாங்களா? இது கரெக்டாக அந்த இது எடுக்கிற டைமோ சீசனோ? இது கரெக்டாக அதை எடுக்கிற சீசனோ? இது கொடி இந்த இருக்குல்ல, குச்சியில் பழம் இருக்கு. இந்த இருக்குல்ல கட் பண்ண தெரியுதா? ஆமாம். எப்படி எப்படி கத்திரி வச்சு கட் பண்ணுறது. கிரேப்ஸுக்கு ஆனால் பாம்பு வரும். கிரேப்ஸுக்கு பாம்பு வரும். இப்போ ஒரு தோட்டம் பேசி போட்டிருக்கு மட்டுருக்கு, அங்கே வேண்டாம் போகலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு ஃபுல்லாகவே கிரேப்ஸு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் போய் எடுத்துருமா? அங்கே போகக்கூடாதான் ஐடியா. 2 கிலோ பாக்ஸ் போட்டால் போகுமா ப்ரோ? 2 கிலோ பாக்ஸ் போட்டா போவோம். டாட்டா. கிரேப்ஸை பார்க்கணுன்னு கேட்டதுக்கு அவர் தோட்டத்தை இல்லை, அவர் அண்ணன் தோட்டத்துக்கு 4 கிலோமீட்டர்ஸ் கூட்டிகிட்டு போனார். நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு கிரேப்ஸ் காமிக்கிறேன்னு கூப்பிட்டு போனார். அவர் கிரேப்ஸ் காமிக்க போகிறாரோ இல்லையோ, அவரோட வேலையை விட்டுட்டு நமக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தது தான் அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த அன்புக்காக அவர் நம்மளை கடத்திட்டு போய் நம்ம கிட்னி எடுத்திருந்தாலும் நம்ம சந்தோஷமாக கொடுத்துருக்கலாம். அந்த அன்புக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். கையில் பிடிக்கிற மாதிரி கிரேப்ஸ் பார்க்க முடியுமான்னு கேட்ட எங்களை சந்தா 4 கிலோமீட்டர்ஸ் கூப்பிட்டு போயிட்டு பைக்கை விட்டு இறங்காமையே சாப்பிட்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்போ புரியுதா நாங்கள் ஏன் யுவராஜ் அண்ணாவை ஹீரோன்னு சொன்னோம்னு. ஆனால் எத்தனை வருஷமான இந்த மாதிரி கிரேப்ஸ் இது பண்ணுறீங்க? வருஷம் முன்னிட்டு 25 நாள் தான். இல்லை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு? 10 வருஷமாக பண்ணிட்டு. 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படி அந்த மொத்தமாக சந்தைக்கு விற்றுருவீங்களோ? இல்லை, நம்ம இப்படி சிலண்டி வியாபாரிக்கு மார்க்கெட் மெட்ராஸ் மார்க்கெட்டுக்கு மொத்தமாக. உங்களுக்கு எப்படின்னா இந்த இதில் பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்குதா? எங்கே தான் கொரோனா வந்துச்சு, இன்னும் செட் ஆகலை. இதில் எப்படின்னா எதுவும் இந்த அணில் கிணில் திங்கிற மாதிரி இது மாதிரினா இருக்குல்ல, இந்த கடிச்சிருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு போக தான் நம்ம நம்மளுக்கு அது ஏரியாவில் வந்து நம்ம. ஆமாம், அது சரிதான். அண்ணா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்னென்னா கிரேப்ஸை எனக்கு மட்டும் தான் காட்டுவீங்கன்னு பார்த்தா வண்டியவே உள்ளே எடுத்துகிட்டு வர வச்சுட்டீங்க. வேற லெவல். சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. வண்டியை வந்து நிப்பாட்டுறேன், என் மூஞ்சுக்கு முன்னாடி கிரேப்ஸு. ரொம்ப நன்றி. நான் இந்த அளவுக்கு பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ரொம்ப நன்றி. அதுவும் யாருன்னே தெரியாது எங்களுக்கு இவ்வளோ இது. அண்ணா உங்கள் பேர் என்ன? யுவராஜ். யுவராஜ் அண்ணனுக்கு மிக்க நன்றி. ஆமாம், சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் தூரத்துலேருந்து காட்டுவீங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பக்கத்தில். கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் பார்க்குற வேலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்குற வேலையை நான் பார்க்குறேன். பாருங்க எப்படி வெட்டணும் சொல்லுங்கள். வெட்டுங்க. கரெக்டாக அந்த இப்போ இதெல்லாம் மஞ்சளாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது மட்டும் கட் பண்ணுங்க. அது காஞ்சிருக்கா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்கு. நான் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? வியாபாரமே பண்ணலாம்ண்ணே. இதுக்கு முதல் வந்து இப்போ ஒரு 50,000 இருந்தால் போதுமே, ரொம்ப போட வேண்டியதில்லை. ஆனால் நல்லா சூப்பராக இருக்குண்ணா, பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. உங்கள் பேர் என்ன பேர்? என் பேர் கிசார். அவர் பேர் அரவிந்த்.
பிரேக்ஃபாஸ்ட்டாக கிரேப்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருந்து பிரிய மனசே இல்லாமல் மேகமலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். என்ட்ரி பண்ணுங்க. தூத்துக்குடி சார். நாங்கள் அப்படியே தேக்கடி போயிடுவோம் சார். வழி இல்லையா? இப்போ திருப்பி கீழே தான் இருக்கணுமா? ஓகே சார். அந்த சைடாக தேக்கடிக்கு வழி இல்லையா சார்? அப்படியா? தேங்க்யூ சார். மேகமலைக்கு போகிறதா இருந்தால் 2 ஆப்ஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அங்கேயே நைட் ஸ்டே பண்ணணும், இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் 6 மணிக்கு முன்னாடி செக் போஸ்ட்டை விட்டு வெளியே போகணும். ஆப்ஷன் ஏவா பீவான்னு யோசிக்கவே இல்லை. பைக் ரைட் இன் ஹில்ஸ், அது ஒரு பியூர் பிளிஸ். அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே மேலே ஏறணும். மக்கள் கம்மியாக இயற்கையை அழிக்காமல் பாதுகாக்கிறதால சில ஹில் ஸ்டேஷன்ஸில் மேகமலையும் ஒன்று. இங்கே ஸ்டே ஆப்ஷன் கம்மி, ஹோட்டல் ஆப்ஷன் கம்மி, பட் ப்ரிவென்டிங் த நேச்சர் டு த நெக்ஸ்ட் லெவல். நிஜமாவே மேகமலையை நீங்கள் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீக்கெண்டுக்கு செம்ம பிளேஸ். நாங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணதும் மிஸ்ட் அண்ட் சில்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக க்ரீன், அதில் ஒயிட் மிஸ்ட்டு க்ராஸ் ஆகிறத பார்க்கும்போது இன்னும் ஏண்டா வெயிட் பண்ணுற, எட்ரா அந்த 360 கேமராவன்னு எடுத்து அப்புறம் நீங்களே பாருங்கள். Feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight, hold tight, hold tight. Dripping lights paint the skies, all because of you. Dripping lights paint the skies, only you can make me move. You can make me move. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி ஆகுது. நேற்று நைட்டு 11 மணிக்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தது ஒர்த்து. நான் உங்களுக்கு அப்படி பேக் சைடு வியூவை காமிக்கிறேன். காமிச்சதுக்கப்புறம் வேறு லெவல். பரவாயில்ல, 11 மணி இல்லை, 1 மணி ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தோணுது. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. ஸோ இதுதான் ஹைவேஸ் டேம். ஸோ நம்ம மேகமலையில் பார்க்கணுன்னு நினச்சா ஃபஸ்ட்டு ஸ்பாட் இது தான். ஆனால் இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா சில பேர் குடிச்சிட்டு பாட்டிலெலாம் உடச்சி போட்டுறாங்களாம். ஸோ அதனால் மொத்தமாக டூரிஸ்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் உள்ளே போக முடியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சினிமாட்டிக் ஷார்ட்ஸோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். அன்பு கொடுக்குறதும் அன்பு வாங்குறதும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஏன்னா அன்பு கொடுக்குறவங்கள மதிக்கிறதே இல்லை, அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு கொடுக்குறதே இல்லை. ஸோ அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்க, அன்பை கொடுக்குறவங்களுக்கு உங்கள் மரியாதையை கொடுங்க, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த அன்பு யுவராஜ் அண்ணாவோட முடியலை. நமக்கு இன்னொரு ஹீரோவும் இருக்கார், சரண். அவர் என்ன பண்ணாருன்னு அடுத்த ஸ்டோரியில் சொல்கிறேன். அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அன்பை பரிமாறுங்க. என்றும் அன்புடன் அனு, சைனிங் ஆஃப் ஃப்ரம் Fly Vlogs. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா, bye bye.